ஜெய் ஜெய் ராம ஓம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஓம். சுவாமி, உங்களுக்கு ஒரு நோய் வந்து யோகிராம் சுத்மார்ட்ட போயிருக்கீங்க. அவர் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்காரு. என்ன நோய் வந்தது, அவர் எப்படி காப்பாற்றினார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிளட்டெல்லாம் ஸ்பாயில் ஆகி போச்சு. 7 நாள் தான் நீ இருக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டார். அப்போது அப்புறம் மனைவி அவங்க அப்பா அம்மா எல்லாம் அழுகிறாங்க. அப்போது சொல்கிறாரு, அவர் என்ன விருப்பமானதை பதார்த்தங்களை செய்து கொடுங்க, 7 நாள் தான் லைஃப் அப்படிங்கிற. அதுக்கு பிறகு நான் சொன்ன உடனே எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதே மாயமாக தான். பூவும் பழமும் கொடுத்தாங்க. இப்போ எங்கள் மாமனாருக்கு மனைவியுடைய தகப்பனார் சுவாமி தோப்போட தொடர்பு. சாமி தோப்போட தொடர்பு. அந்த சாமி தோப்பில் 7 சப்தகன்னிகளை ஐயா இது பண்ணதாக அந்த இதில் வரும், 1008 வரும் தமிழ். அந்த மூத்த கன்னிமாருடைய மகளுக்கு மகா தான் சந்திரசரசு மனைவி துணையார். இப்போ அவங்க அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. அந்த டைமில் தான் நம்ம சுவாமி யாருங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சாமிக்கிட்டே எப்போ போனீங்க இந்த நோயினால்? நம்ம சாமி அதைப்பட்டு முதல்ல மாயமாட்ட போகணும். இதுதானே காரணம். சும்மா இருந்த மனுஷனை போட்டு கல்யாணம் வேண்டான்ட்டு இருந்தவனை எலுமிச்சம்பழம் பூவும் தந்து கல்யாணம் வருதுன்னு பின்னால் ஒருத்தர் சொல்கிறார். இப்படி ஒரு சீனை உருவாக்கியம்மா, இல்லைன்னா நான் என் பாட்டுக்கு நான் இருந்திருப்பேன். இப்படி ஒரு குடும்ப இளர சாகரத்துலேருந்து நான் கிடைச்சி இருக்கேன். இப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. இது காரணம் நீ தானே, என்ன சொல்கிற நீ கேட்க. அப்போ மாயமா இப்படி இப்படியே தட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் இதை கேட்ட உடனே மாயமா சுற்றி ஆட்கள் இருக்காங்க, ஒரு 9 பேர் இருக்காங்க. இது மத்தியானம் 2 மணிக்கு வெயில் இருக்க மாட்டாங்க இல்லையா. இந்த உடனே அம்மா என்னை பார்த்து பேச மாட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஜோலெலாம் பை போடும். அந்த பையில் சுவாமி உடைய ஆசீர்வாதம் சிவகாசியில் உள்ளவங்க தான் போட்டது. அந்த பையில் யோகிராம் சுத்மார் சுவாமி பகவான் இப்படி கை வச்சு ஆசீர்வாதம். எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நான் முதல்ல மேலே பார்க்குறேன், கீழே பாரு, அந்த ஆளை பார்க்குறேன், கீழே பாருன்னொடனே அந்த இதில் சுவாமி. இப்போ அந்த டைமில் எனக்கு என்ன காட்சின்னா, கையை வச்சு அழைக்கிறது மாதிரி, இந்த கை வச்சிருக்கிறது இப்படி கூப்பிட்றது போல். அந்த ஆப்பில் போய் பேச விட யார், யோகிராம் விசிறி சாமின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லா கர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அவதார பிரசன்னி சொல்கிறார் அவர். அதனால் நீங்கள் டைம் இருந்தால் ஒக்கா போயிட்டு வாங்க. அப்போ என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு 42. அப்போது பிள்ளைகள் பசங்க எத்தனை பேர்? பிள்ளைகள் 4 பேர். 4 பேர் இருந்தாங்க அந்த டைமில் உங்களுக்கு இவ்வளோ நோய். அப்புறம் இந்த சம்பவம் நடந்து எத்தனை நாள் கழித்து அங்கே சாமியை போய் பார்த்தீங்க திருவண்ணாமலையில்? உடனே பார்த்தேன். உடனே வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போறீங்க, ஏன் இந்த மாதிரி இங்கே போனோம். அப்படி ஒரு ஐயாவும் கை விட்டாருன்னு கூட அவங்களுக்கு அந்த ஐயா எல்லாமே அம்மாவுடைய கருணை யோகிராம் சொன்னா அப்படி தெரியாது இல்லையா. உங்கள் ஐயாவே எல்லாம் பண்ணார். நான் திருவண்ணாமலை அங்கே போனோடனே உங்களுக்கு சன்னித்தறி வீட்டில் போனோடனே அங்கே என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னே பெரிய சீன், அதையும் சொல்ல முடியும். சொல்லுங்கள். அவர் எங்கே இருக்கார் என்னங்கிற ஒரு நாலேஜ் கிடையாது. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு, நடக்க முடியாது. இப்படி தான் நம்பி போகும்போது அங்கே டீ கடையில் 2 பேரும் பேசுகிறேன். சாமி போகுது. அம்மாவை பார்த்து, மாயம்மா எனக்கு அவரை பார்க்கறதுக்கு உள்ள டைரக்ஷனை கொடு. உடனே ஒருத்தர் டீ கடையில் குடிச்சிட்டு சொல்கிறாரு, ஏயா துணை பேசுகிறேன், முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அவரை போய் பார்ப்போம், கோயிலுக்கு போயிட்டு அவரை போய் பார்ப்போம். அப்போ சரி பகவான் நமக்கு வழியை கொடுக்குறாரு. அப்போ கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போனால் சன்னதி இதெல்லாம் போய் எடுத்து முடித்து வரேன். ஒரு ஆள் ஓடி விட்டு
ஏய் உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனது, ஏன் நான் வந்து என் பர்பஸ் வேறு, எனக்கு தொந்தரவு பண்ண என் கையே தூக்க முடியல, நான் இப்படி இருக்கேன், நீங்கள் கையை பிடிச்சிங்கன்னா அது வரிக்காரு, இறையா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நான் அங்கே இருக்கேன். ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கார், அஜானு பாவர் மாதிரி 6 அடி உயரத்தில் இருக்கும், பட்டு பீதாரம்பங்கள்லாம் போட்டிருக்காரு. போட்டு அவர் கையை பிடிச்சாச்சு, கடகடனே கூட்டிகிட்டு போகிறார். எப்படி நடந்தேன்னு எனக்கு போனால் அங்கே பார்த்தா சுடலமாலை சாமி இப்படி சாமி விசிறியை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. சன்னித்தர் வீட்டுக்கு அப்போ கூட்டின்னு போகிறார். அப்போ கூட்டிகிட்டு போகிறார். அப்போவே சாமி ரெடியாக இருக்கார். எந்த வருஷம் இது 86 கடைசி. 86 நீங்கள் தனியாக போனீங்களா? யார்? நான் தனியாக தான் போனீங்க. எதுவும் யாரும் இங்கே இருக்காது, எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் போக. அப்போ சாமியே இந்த வழியை கொடுக்குறாரு. நம்முடைய ஆர்வத்தை கோயிலுக்கு போ, திரும்ப என்ன பார்க்கவா அப்படிங்கிற ஒரு டைரெக்ஷனில் பார்க்க. எது நடந்தாலும் என்னுடைய டோட்டல் சரண்டர், எப்படி நடந்தாலும் அது பகவானுடைய இச்சைப்படி தான், மாயம்மாவுடைய இச்சை தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு போகிறேன். சன்னித்தர் வீட்டுக்கு போனோன்னே என்ன நடந்தது? போன உடனே இவர் நின்னாரு. உடனே சுவாமி கேட்டு திறக்கிறார். அப்போ தான் சுவாமியை பார்க்குறேன். பார்த்து என்னைய இப்படி பார்க்குறேன். பார்த்துட்டு பகவான் என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு சொன்னதும் சாமி எப்படி கையை காட்டுற போல இருக்கு. ஒரு மாம்பழம் அவர் கையில் ஒன்றும் கையில் இல்லை, வச்சுட்டு கொடுக்கறது இல்லை. கொடுத்த உடனே அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. போகலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆள் யாருங்கிறத எனக்கு கண்டுபிடிக்கிறது 38 வருஷமாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருன்னு தெரியல. வந்தது யார்? என்னுடைய கான்செப்டில் பகவானே இந்த ரூபத்தில் வந்திருக்காரு, இல்லைன்னா அண்ணாமலையார் வந்திருக்கணும். 2 பாயிண்ட் தான். அந்த எல்லா பூஜாரிகள் வீடுகளுக்கும் நான் போயிருக்கேன். எல்லோரும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் அதுவும் இல்லை, பழக்கத்துக்கு நம்ம போய் பார்த்து இப்படி ஒரு ஆள் 6 அடி உயரத்திலே கிடையாதுங்க ஆளுக்கு. இப்போ வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கல. இப்போ வந்தது யார்? அது கேள்வி. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பகவான் எல்லாம் பண்ணு. அப்போ அந்த உடனே சாமி கேட்குறாரு, தொடரலாமா? தொடர்ந்து பேச. வேர் ஃப்ரம் கம்மிங் அப்படிங்கிற. நான் கன்னியாகுமரி. நோ, வாட் இஸ் த எக்ஸாக்ட் பிளேஸ்? காணிமடம். காணிமடத்துக்கும் கன்னியாகுமரிக்கு எவ்வளோ? நான் ஒரு இதை சொல்கிறேன், நோ சொல்லி சாமி. நான் அதுக்குள்ளேயே அரண்டாச்சு. கேட்குற கேள்வியிலே விழுந்தாச்சு. வாட்ஸ் த டைம்? 9. அப்போ ஒன்று பார்க்குறேன், 9:20 சுவாமி கம் 10:20 10:20. அப்புறம் திரும்ப இது கோயில் பக்கத்தில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். எனக்கு கூட போயிட்டு அது வரைக்கும் உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு கேட்கல. இந்த எதுக்காக வந்துருக்கிற, எதுவும் கேட்கல. நோயில் வந்திருக்கேன், இந்த மாதிரி 7 நாளில் இறக்க போகிறேன்றது எதுவுமே தெரியாது. ஒன்றும் சொல்லலை. அப்போ திரும்ப போன உடனே அங்கே 2 3 எல்லாம் விஐபி பெரிய பெரிய காரில் வந்திருக்காங்க. அப்போ உள்ள பிள்ளைமொத்து அது இதுன்னு காரில் இதே அவங்களே பேசுகிறாங்க. இதே தோணி பேசுகிறேன். இந்த மாதிரி 7 நாள் ஆச்சு, இதுக்கு சம்பளம் போடணும். 3 நாள் கழிஞ்சாச்சு. அவன் அவ்வளோ வந்து கொடி பிடிக்கிறான். ஃபேக்ட்ரியில் சம்பளம் போடணும். எந்த சாமி இப்படி பண்ணிட்டார், எந்த சாமி இப்படி பண்ணிட்டார். தம்பிக்கு எந்த ஊர்? ஐயா கன்னியாகுமரியில். என்னையா எங்கே யாரை பார்க்க வந்திய? சுவாமியை அங்கே பார்த்தியா, அங்கே உங்களை பார்க்கவே விட மாட்டாங்களே, ஓடு ஓடு பெருட்டுறாரு. எனக்கு சம்பளம் போடணும், லேபர்ஸில் இருக்கான். அவங்க பெரிய தொழிலதிபர் 2 வரையும் படாப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டேன். அப்போ உங்களை என்ன சொன்னார்? 10-20 வாங்கணும்னா ஓடி வந்து கையை பிடிக்காது. அப்போ அவ்வளவு ஏக்கத்தை விடுவார். பெரிய பெரிய கோடீஸ்வரர் என்ன, யார் என்ன, சாமிகிட்ட போனால் அது எல்லாம் சமம், வேற்றுமை கிடையாது. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அப்புறம் உடனே 10-20க்கு போனீங்க. 10-20 போன உடனே டோரை திறந்தாச்சு. உள்ளே இருந்து நேரே கையை பிடிச்சிட்டு உள்ளே போட்டு உள்ள சாமி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று கேட்குறாரு, என்ன விஷயமா வந்திய தம்பி? வயர் இப்படி இருக்கு, நடக்க முடியாது, கருன்னு இருக்கு என்னுடைய. இல்லை அப்படி தான் மாற்றம். என்ன விஷயமா வந்தீங்க சாமி? டாக்டர் சொல்லிட்டேன் 7 நாள் தான், எல்லா பாதிப்பும் இருக்குது. ஐ ஆம் நாட் த டாக்டர், நீ கோட் த டாக்டர். கேட்குறேன்
டாக்டர் நீங்கள் தான், வைத்தீஸ்வரனே நீங்கள் தான் சொல்லி எனக்கு மாயம்மா அனுப்பியிருக்காங்க. சாமி டிவி மேலே பார்க்குறேன். நீங்கள் தான் வைத்தீஸ்வரன், என்னுடைய நோயை குணமாக்குன்ற ரச்சகன் நீங்கள் தான். அதுதான் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன்னு டிஸ்டர்ப் பண்ண பைத்தியக்காரனுக்கு உலக வேலை இருக்குது. இந்த உலக வேலையை பார்க்க வேண்டியது. அதனால் உலக வேலையை பார்க்கறது நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போ தம்பி போகிறோம் காலில் உழுத்து கதறேன். வாழ்வு கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க. அதான் 2 விதமாக சொன்னேன், சரண்டர், டோட்டல் சரண்டர். எல்லாமே நீங்கள் தான். மனைவியாக வந்து இது குழந்தையாக வந்து இது நண்பர்களாக வந்து எல்லாமே நீ தான். ஓ அந்த மாதிரி சாமி கேட்க. அப்போ வெறி பிடிச்ச பக்திங்கிறது நமக்கு சாமி ஊட்டி விட்டார். நம்ம உடனே அப்போ ஃபஸ்ட் டைம் போன உடனே அவர் சாமி வந்து உங்களை போக சொல்லிட்டாரு. அண்ணா ஆமாம் போச்சாங்க, நீங்கள் விடலை. விடலை. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் வந்தார் வந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமான்னு பாட்டு ராமா வயிற்றில் அடித்த உடனே சல்லி எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அப்படியே விரண்டி வருது. அதுதான் எல்லாமே மாறி கையை பார்க்குறேன். கருப்பு நிறமானது. ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்தது. நான் கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. பார்த்த உடனே அழுகிறேன். மாயமா கரெக்டான இடத்துல நீ அனுப்பியிருக்க. எனக்கு அப்பயே ஃபீல் பண்ணீங்க உடம்புல ஏதோ ஒன்று ஆகிறதுன்னு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறேன் எல்லாமே இருக்குது. இந்த உடனே சுவாமி கொட்டாங்குச்சியில் தண்ணியை கொண்டு குடிக்க சொன்னார். நான் இப்படி அண்ணாந்து குடிக்கணும் குடி குடிச்சிட்டு அதே ஸ்ரீராமா ஜெயராமன் யோகிராம் சொல்லுவான்னு இதெல்லாம் அந்த தண்ணியில் விபூதி ஏதாவது கலந்தாங்களா இல்லை வெறும் தண்ணி தான்? அப்படியே வச்சு குறைஞ்சது ஒரு 5 கப்பு 5 கொட்டாங்குச்சி தண்ணி குடிச்சிருப்பேன். வயிறு ஃபுல்லாகியாச்சு. சொல்லிட்டு நான் கொஞ்சம் யூரின் போகணும்னு ஒரு கோட்டு தரும் அங்கே அனுப்புகிறார். நான் பயந்து தண்ணியும் நல்லா கிணறு இருக்குது, அந்த கிணத்துல போயிட்டு வந்தேன். வந்து இருந்த உடனே கேட்குறாங்க, என்னுடைய இதுக்கு எங்கே இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியும் அப்படி நான் வழக்கறிஞராக இருந்துகிட்ருக்கேன். இருந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு போய் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. அப்போ இதெல்லாம் இருக்குது சொல்லி இந்த ஃபேமிலி இதை நான் சொல்லுவேன். சொன்ன உடனே சாமி திரும்ப கேட்குறாரு. என்கிட்ட கேட்குற வாட்ஸ் யுவர் அம்பிஷன்? என் நோயை தீர்த்துட்டீங்க. இன்னையிலிருந்து நான் வக்கீல் தொழிலை தூக்கி வீச போகிறேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உன்னுடைய நாமத்தை நான் உலகம் முழுவதும் நான் பரப்பேன். எனக்கு அந்த வலிமையை கொடுங்க, சக்தியை கொடுங்க. அது வரைக்கும் இந்த வக்கீல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், வக்கீல் தொழிற்சங்க தலைவராக இருந்தேன். 40 வயசு வரைக்குமே அந்த ஒர்க்கில். ஆமாம் ஆமாம். சாமி நோயை கொடுத்ததுலேருந்து அன்னிலேருந்து அந்த தொழிலை விட்டுட்டு ஆமாம் நீங்கள் சொன்ன போல நமக்கு சாமி வேலை தான். வீட்டில் வந்த உடனே அவங்க எல்லாருக்கும் அதிசயமாகிடுச்சு. கலர் மாதிரியாச்சு. இப்போ என் ஒய்ஃபுக்கு நல்ல ஃபெய்த்து. அவங்க ஐயாவடியில் உள்ளவங்க, எங்கள் மாமியார் எல்லாரும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஐயா உண்டு, ஐயா தான் எல்லாம் அப்படிங்கிறாங்க. அது பிறகு வந்த உடனே ஒரு முதல்ல எங்கள் வீட்டில் வந்த உடனே காணிமடத்தில் வீட்டில் சுவாமிக்கு சாமி எனக்கு நாமத்தை சொல்லி தந்தார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா சொல்லுன்னு சொல்லி என்னையும் கையை பிடிச்சிட்டு. அது சாமியோட பேருன்னு அப்போ தெரியுமா உங்களுக்கு? விசிறி சாமியார். ஆனால் யோகிராம் சுரத்குமார் பேருன்னு உங்களுக்கு தெரியும்? அது பிறகு தான் சாமி சொன்னார். ஆனால் அந்த நாமத்தை உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆமாம், அதான் அவருடைய பேருன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ? தெரியாது. யோகிராம் சுரத்குமார். அப்புறம் சாமியை நானும் அந்த அந்த இதுக்குள்ளே சுற்றி நாம சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தொழிலை விட்டுட்டு போய் சாமியோட வேலை செய்யணும், சாமி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? எதிர்ப்பே தெரியும். அது ஆரம்பத்தில் ஒன்றுமே சொல்ல. நான் உங்களுக்கு உடனே அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், எனக்கு நான் வக்கீல் தொழிலை விட்டுருவேன். நல்ல தொழிற்சங்க தலைவராக இருந்தேன்னா எவ்வளோ கேஸ் இருக்கும் பாருங்கள். அப்போ எல்லா கோர்ட்டுக்கும் போவேன். கோர்ட்டுக்கும் நல்ல வருமானம் வரும். 3 ஜூனியர்ஸ் வர இருந்தாங்க. பெரிய ஆஃபீஸு இதெல்லாம் போட்டு ஒரு கிளார்க்கு. இப்போ ஜனார்த்தனன் கங்கா இருக்கு இல்லையா, அவரோட கிளார்க்காக வந்தவர் தான் ஜனார்த்தனன் கங்காணி ஒரு பதிவு பார்ப்பீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் அந்த நோயை குணப்படுத்திட்டு சனிதர் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது நீங்கள் திரும்ப ஊருக்கு போகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
மனநிலை நமக்கு உயிர் கொடுத்துட்டாரு. எதுவுமே என்ன இப்படி ஒரு தெய்வம் இங்கே இருக்காங்களே மாதிரி உலகத்துக்கு தெரிவிக்கணும். அது அப்படித்தான் கேட்டீங்க. இது சுவாமியே உலகம் முழுவதும் இப்படி இருக்காரு, ஒரு அவதார புருஷர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ சாமியார்கிட்ட கேட்டார். அப்பவுமே அகிலத்திற்கு கேட்குறாரு, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். அன்னைக்கே கேட்டாருங்களா? அடுத்த அன்னைக்கே கேட்டார். அகில திரட்டை பற்றி கேட்டுருக்காரு. ஆமாம். அப்போ நான் இந்த புக்கெல்லாம் கொண்டு போகல. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் காணிமடம் அண்ட் சுவாமி தோப்பு? 8 கிலோமீட்டர்ஸ். நோ. சாமியா ஐயா வைகுண்டரை பற்றி உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. கேட்குறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சாமியை வாசிக்க சொல்கிறார். வாசிக்க சொல்லும்போது அந்த இன்டர்பிரேஷன் பக்கத்தில் இருந்தவங்க சொல்கிறாங்க, நோ, தட் இஸ் மென்ட் ஃபார் தட் பீப்புள். பிச்சைக்காரனை சுற்றி இருப்பாங்கன்னு சொல்லி ஐயா எழுதியிருக்கார். அதுக்கு பிறகு நாங்கள் பஜனை ஆரம்பிச்சிட்டோம் சாமிக்கு நாமத்தை. அந்த சந்திப்பு எத்தனை நிமிஷம் நடந்தது சன்னித்தறி வீட்டில்? இந்த இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அங்கே பேசுனீங்க சாமிக்கிட்ட? சாமிகிட்ட அன்றைக்கெல்லாம் ஒரு 3 hours இருக்கும். 3 மணி நேரம். 3 மணி நேரம். உயிரை காப்பாற்றின பிறகும் சாமி உட்கார வச்சு இந்த ஐயா வைகுண்டரை பற்றி பேசி இந்த மாதிரி விஷயங்கள் பேசி. ஆமாம், பேசினார். அப்போ பார்க்கும்போது எனக்கு முதல்ல சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மாட்டு பார்த்தேன். அடுத்தாப்புல அந்த வைகுண்டபதியே தெரியும். சாமி ஒன்று கேட்கும்போது பார்த்தா அந்த வைகுண்டபதியில் சுவாமி இப்படி சாஞ்சி இருந்தது. யோகிராம் சொல்லுவோம் விசிறிஸ்வரத்தோட. அப்படி அப்போவுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் தான் பரம்பொருள்.